வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் ரெஃபரன்ஸுங்கிறது இப்ப வரக்கூடிய படங்களுடைய ட்ரெய்லர், படம் எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே அது ஒரு மிக முக்கியமான அங்கமா இருக்கு. அந்த மாதிரி படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. இப்ப லேட்டஸ்டா சூர்யா, மமிதா பைஜு நடித்திருக்கக்கூடிய விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுல ஒரு 2 இடம், அது உலகநாயகன் ரெஃபரன்ஸ். ஒரு இடம் மமிதா பைஜு சொல்லக்கூடிய ஒரு டைலாக், அதாவது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குணா படத்துடைய ரெஃபரன்ஸ் அந்த டைலாக். அதுக்கப்புறம் ஐ எம் வாட்சிங் அப்படின்னு சொல்லுவாரு, ஐ வாஸ் சா யூ அப்படின்னு சொல்லி இவர் சூர்யா அதே மாதிரி சொல்ற மாதிரி அப்படி கையில விரல வச்சு அப்படி உன்னை பார்த்துட்டு இருக்கேன், ஐ எம் வாட்சிங் யூ அப்படின்னு கமல் சொல்லுவார்ல பிக் பாஸ்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாரு. படத்துடைய ட்ரெய்லர் நல்லா இருக்கு. அதாவது ஒரு குழந்தைய தத்தெடுப்பாங்க, சரகட்டு, வேற ஒரு தாயை வச்சு ஒரு குழந்தை, ஏதாவது வாடகை தாய்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க போல் இருக்கு. பிளஸ் இந்த பக்கம் மமிதா பைஜு லவ் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ட்ராக் வருது. இவர் லவ் பண்ணல, அவங்க துரத்தி லவ் பண்ற மாதிரி வருது. ஸோ இதை எப்படி அந்த குழந்தைக்கு உடம்பு முடியாம போய் அது கிளைமேக்ஸ், அதுதான் கிளைமேக்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா காமெடியா போகுது. கடைசி ஒரு அரை மணி நேரம் அழ வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பாப்போம், படம் மாபெரும் வெற்றி அடையட்டும். அதற்கு நம்முடைய வாழ்த்துக்கள். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அமெரிக்கால இருக்காரு. அமெரிக்கால இருந்து வந்த உடனே இமீடியட்டாக அவர் கலந்து கொள்ள போவது அப்படிங்கிறது கல்கி 2 உடைய ஷூட் அப்படிங்கிறாங்க. ஸோ கல்கி 2ல ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் அவர் கலந்துக்கிட்டு நடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ அடுத்த ஷெட்யூலு, ஸோ இந்த ஷெட்யூலை பொறுத்தவரையே இந்த 2வது பார்ட்டே முழுக்க சுப்ரீம் எஸ்கின் அவர்கள் டாமினேட் பண்ற மாதிரி தான் கதை அமைச்சிருக்காங்க. இந்த செகண்ட் பார்ட்டுங்கிறது அவருடைய பேபேக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல கடைசி கொஞ்சம் தான் வருவார் அவரு. ஆரம்பத்துல ஒரு சில இடங்கள்ல காமிப்பாங்க, கடைசியா நானே நேரடியா வர்றேன் அப்படின்னு அவரு எவால்வ் ஆகி வர்ற மாதிரி கொண்டு வருவாங்க. இதுல முழுக்க அவர் எங்க இருக்கிற மாதிரியான கதை அமைப்பு இருக்கான், இறங்கி சாத்துற மாதிரி இருக்குமா. ஸோ இதுல அவருடைய விஸ்வரூபத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்றாங்க. ஸோ இமீடியட்டா ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் தான் அவர் வராரு. வந்த உடனேயே கல்கி 2க்கு கால் ஷீட் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது. கமல்ஹாசன் அவர்களை பொறுத்தவரைய ஒரு டெக்னீஷியனுக்கு திறமை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நிச்சயமாக அவங்கள பயன்படுத்த தவற மாட்டார். அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகவும் தயங்க மாட்டார். அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. ரைட் ஃப்ரம் சுரேஷ் கிருஷ்ணால ஆரம்பிச்சு, விக்ரம் தர்மால ஆரம்பிச்சு, கேமராமேன் திருவுல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பேர், நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஷோபி பவுல்ராஜ், இவங்க எல்லாமே அவங்க டான்ஸ் மாஸ்டர் ஆறதுக்கு முன்னாடி, டைரக்டர் ஆறதுக்கு முன்னாடி, அவங்க அசிஸ்டண்டா இருக்கும் பொழுதே அவருடைய திறமையை பார்த்துட்டு, விக்ரம் தர்மாலாம் சாதாரண ஒரு ஸ்டண்ட் மேனா தான் இருந்தாரு. அந்த ஸ்டண்ட் மேனா இருந்து அவர் திறமையா செயல்படுறத பார்த்துட்டு நீ அடுத்த கட்டத்துக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள விக்ரம் படத்துல ஸ்டண்ட் கோரியோகிராஃபரா மாத்தி விட்டாரு. சுரேஷ் கிருஷ்ணா 6 வருஷமா அவரை ஃபாலோ பண்ணி ஏக் துஜே கெலியிலேருந்து அவரை பார்த்துட்டு, புன்னகை மன்னன் உரையை பார்த்துட்டு சத்யா படத்துல வாய்ப்பு கொடுக்குறாரு, நீ டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கலைஞர் தான் உலகநாயகன் கமல்ஹாசன். அவர் அன்பறிவு, அவர்களுடைய திறமை அவருக்கு நல்லா தெரியும். இவங்க பிரமாதமா ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத அவர் விக்ரம் படத்துல பாக்குறாரு. அவருடைய சண்டை காட்சிகள் அவரே நடிக்கிறாரு. அப்ப இவங்க என்ன மாதிரி எடுக்கிறாங்க, எவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க, யாருக்கும் அடிபடாம பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு படம் இல்ல 3 படங்கள் இந்தியன் 2லயும் அவங்க தான் ஒர்க் பண்றாங்க, தக் லைஃப்லயும் அவங்க தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்க சண்டை காட்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அதோடைய அவுட்புட் எப்படி வரும், இது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்கள வச்சு டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா, அவங்கள டைரக்டர் ஆக்கணுங்கிறதா அவருடைய நோக்கமா இருந்தது. அதான் KH 237. அதற்கான வேலைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. அது கொஞ்சம் தாமதமாகிறதுனால இப்ப அவங்களுக்கு இன்னொரு சிபாரிசும் பண்ணியிருக்காரு. என்னன்னா, சேயோன் படத்துல சுப்ரீம் சுந்தர் அப்படிங்கிற சண்டை பயிற்சியாளர் தான் அந்த படத்துக்கு இருந்தாரு. கிராமத்துல நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஃபைட்லாம் இருக்கும். ஸோ இப்ப என்னன்னா, கமல் சார் இவங்கள அன்பறிவை கொண்டு வந்திருக்காரு உள்ள. அவங்களுக்கு ஒரு ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன், சுப்ரீம் சுந்தருக்கு ஒரு ஃபைட்டாவது கொடுத்துடுவாங்க, பாக்கி ஃபைட் எல்லாம் அன்பறிவுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா, அந்த படம் தள்ளி போகுது, அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணணும்,
ஹெல்ப் பண்ணணுங்கிற சென்ஸ், அவங்க திறமையை பயன்படுத்திக்கணும், அவங்க பொருளாதார ரீதியா ஃபைனான்சியலா அவங்களுக்கு வந்து நம்ம இது தாமதமாறதுனால அந்த வகையிலையாவது நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். ஸோ அவங்க திறமையாகவும் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பொருளாதாரமும் கரெக்டாக இதன் மூலமா சம்பளமும் கொடுத்துருவாங்கங்கிறப்ப அது கரெக்டாக இருக்கும். அவருடைய படங்கள் எல்லாமே இப்போ தர்மன் படத்துக்கும் அன்பறிவு தான் வேலை பார்க்குறாங்க. கமலஹாசன் படங்கள்னாலே ஒரு காலத்தில் விக்ரம் தர்மா கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லிடலாம், சண்டை பயிற்சி விக்ரம் தர்மா கமலஹாசன் படம்னா அப்படிங்கிறத சொல்லிடலாம். அந்த மாதிரி இப்போ வந்து அன்பறிவு வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. நிச்சயமாக அந்த KH 237 நடக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அவர்களுடைய பிறந்த நாள். மகேஷ் பாபுவை பொறுத்தவரைய அவருடைய தந்தையார் மிகப்பெரிய கதாநாயகன், கிருஷ்ணாவுடைய பையன். அப்ப அந்த காலகட்டம் 4 இண்டஸ்ட்ரியும் ஒன்னா இருந்தது. ஷூட்டிங்லாம் சென்னையில தான் நடக்கும், எல்லாமே ஒன்னா இருந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு போனது. மெட்ராஸ் ராஜதானியா தானே இருந்தது, மெட்ராஸ் ராஜதானி தானே. அப்புறம் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு பிரிஞ்சு போச்சு. சென்னைன்னு தனியா பிரிஞ்சுது. ஒன்னா இருந்த சினிமாவும் தனித்தனியா பிரிஞ்சு போச்சு. ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டி, அப்புறம் கர்நாடகால தனியா, இவங்க தனியா, கேரளா தனியான்னு பிரிஞ்சு போனாங்க. ஆனா அவர்களுடைய முக்கியமான நடிகர்கள் அவங்க பசங்களெல்லாம் இங்கதான் படிக்க வச்சாங்க. பெரிய பெரிய நடிகர்கள், அது ராஜ்குமாரோட பையனா இருக்கட்டும், அது வந்து மம்முட்டி பையனா இருக்கட்டும், அதே நம்ம மகேஷ் பாபுவா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கெல்லாம் ஏன் நல்லா தமிழ் பேசுறாங்கன்னா எல்லாமே சென்னையில படிச்சவங்க, சென்னையில படிச்சு சென்னையிலேயே இங்கேயே வளர்ந்தவங்க. காலேஜ் வரைய நம்ம வெங்கடேஷ் இருக்காருல்ல, வெங்கடேஷ்லாம் இங்க நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ஐஐடிக்கு ஸ்ரீகாந்த் உடைய கிளாஸ்மேட், நம்ம கிரிக்கெட் ஓப்பனர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இருக்காருல்ல, அவருடைய கிளாஸ்மேட் வெங்கடேஷ். அவங்கெல்லாம் ஒன்னா இன்ஜினியரிங் படிச்சவங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் எல்லாமே இங்க படிச்சவங்க. அதனால மகேஷ் பாபு இந்த நம்ம சூழல்ல வளர்ந்தவர். அவர் வந்து கமலஹாசன் படங்கள் பார்த்து, தமிழ் படங்கள் பார்த்து வளர்ந்தவர். அவர் ஒரு பேட்டியில குறிப்பிடும் பொழுது அவர் வந்து தேவி தியேட்டர்ல அவர் தேவர் மகன், நாயகன், தேவர் மகன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பலமுறை அவர் வந்து பார்த்ததும், குறிப்பா வந்து அவர் எப்பொழுதுமே அவர் வந்து பார்க்கணும்னா அது நாயகன் தான் பார்ப்பாராம். அவருக்கு வந்து ஒரு இப்ப நம்மெல்லாம் சில பேருக்கு ஒவ்வொரு ஃபேவரட் படம் இருக்கும். சில பேர் மைக்கேல் மதன காமராஜனை தொடர்ந்து பார்ப்பாங்க. ஒரு நியூ இயர்னாலும் டிசம்பர் 31 நைட்டு 12:01 நம்ம வந்து கமலஹாசன் பட ஃபேஸ் பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு 10 மணிலேருந்தே மைக்கேல் மதன காமராஜனை போட்டு விட்டுருவோம். கரெக்டாக 12 மணிக்கு இளமை இதோ சாங்கு எல்லா சேனல்லையும் போடும்பொழுது அதை பார்த்துட்டு திருப்பி படத்தை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ தீபாவளி அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு டிடிலேயே, நம்ம டிடி தொலைக்காட்சியிலேயே பல வருடங்கள் ஒரு காலத்துல வந்து மைக்கேல் மதன காமராஜன் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். இவரை பொறுத்தவரைய இவர் நாயகன் படத்தை தான் பார்ப்பாராம். இந்த நாயகன்கிறது ஒரு டிக்ஷனரி மாதிரி. அவ்வளவு தடவை நான் திருப்பி பார்த்திருக்கேன். அவ்வளவு கமல்சார் படங்கள் வந்து நான் தேவர் மகன்லாம் தியேட்டர்லயே 13-14 தடவை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இவர் ஸ்ருதிஹாசனோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. அந்த ஃபங்க்ஷன்ல கூட கமல் வந்து கலந்து இவங்களெல்லாம் வாழ்த்தி இருக்காரு. அப்புறம் நம்ம ஜானகி அம்மாவுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கொடுத்த மிர்ச்சியில கொடுத்தாங்க, அந்த ஃபங்க்ஷன்ல இவரும் கலந்துகிட்டாரு. கமல் சாருக்கும் அவார்டு கொடுத்தாங்க, அப்ப இவரும் கலந்துகிட்டு கமல் சாரோட இருக்கிற பிக்சர் வந்து ரொம்ப பாப்புலரான பிக்சர். ஸோ மகேஷ் பாபு தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு இப்போ வாரணாசியில நடிச்சுக்கிட்டு இருக்காரு ராஜமௌலி படத்துல. அவருக்கு நம்முடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள்.